பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் திங்கட்கிழமை. இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். திருப்பாடல் அதிகாரம் 149, இறைவசனம் 1 முதல் 9, பல்லவியாக இறைவசனம் 4. நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் வாருங்கள், நன்மையின் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் வாருங்கள், நன்மையின் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நம் மீட்பின் பாறை ஆண்டவரை போற்றுவோம், நம் மீட்பின் பலியில் ஆர்வமாய் பங்கேற்போம். நம் மீட்பின் பாறை ஆண்டவரை போற்றுவோம், நம் மீட்பின் பலியில் ஆர்வமாய் பங்கேற்போம். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் வாருங்கள், நன்மையின் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரின் இல்லம் செல்ல அழைப்பை கேட்டோம், அகமகிழ்ந்து ஆலயத்தில் அடியெடுத்து வைத்தோம். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனம் 11 முதல் 15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நேபலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது உரோமையரின் குடியேற்று நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே குடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொறிந்தார். அவர் பெயர் லித்தியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக.
சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மையை அடைவர் ஆண்டவர் தாம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். யோவான் எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 15 இறைவசனம் 26 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.